வணக்கம். என்னோட பேர் சகாதேவன். வாழ்க்கையில் பயணம் இருந்துச்சுன்னா நம்ம நிறையா பார்க்க முடியும், நிறையா தெரிஞ்சுக்க முடியும். வர வாழ்க்கையில் ஒரு பயணம் தான் அவரோட வாழ்க்கையை மாற்றிச்சு. அதே மாதிரி அனுபவம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் அந்த பயணத்தை மேக் பண்ணுறோம். நாங்கள் பிளான் பண்ணோம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஏலகிரி தான் சூஸ் பண்ணோம். இங்கேருந்து 4.5 மணி நேரம் காட்டுச்சு. 217 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இதோட தூரம் இருந்தது. ஸ்பீட் லிமிட்டும் நாங்கள் பார்த்திங்கன்னா 6 to 70 தான் நாங்கள் க்ரூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே 3 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பினோம். பயங்கரமான குளிர், ஆனால் எல்லோரும் சேஃப் தான். ஏன்னா நாங்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம். எங்கள்கிட்ட பெருசாக கேஜெட்ஸு கியர்ஸ்லாம் இல்லை. இருந்தாலும் எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் ரைடுக்கு கிளம்பினோம். இந்த பயணத்தில் நான் மட்டும் இல்லை, என்னோடய ஒய்ஃப் அண்ட் என்னோடய பாப்பாவை இதில் கலந்துக்க போகிறாங்க. இது ஒரு ஃபேமிலி ரைடாக தான் இருக்குது, சோலோ ரைடு கிடையாது. இருந்தாலும் சேஃபாக போகிற அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் பைக்கில். அந்த சேஃபாக இதுக்காக பாப்பாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கோம்பேட்டிலேருந்து தாம்பரம் வழியாக போய் அங்கேருந்து முடிச்சு ரோட்டில் டர்ன் பண்ணோம். நைட் ட்ராவல் நல்லா இருந்தது, அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ரைட் பண்ணியிருக்கிறோம், ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவாக நாங்கள் மேக் பண்ணுறோம். போயிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நாங்கள் டீ பிரேக் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் பைக்குக்கும் ரெஸ்ட் கொடுத்தோம், நாங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நான் வச்சுருக்க பைக் பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 200 4V ப்ரோ. என்னோடய பேர் பார்த்திங்கன்னா ஜீபான்னு வச்சுருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே அந்த வண்டியை பார்க்கும்போது குதிரை மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் ஜீபா அப்படிங்கிற பேர் வச்சுருக்கோம். எனக்கு இது பார்த்திங்கன்னா மைலேஜ் 40லேருந்து 45 வரை கொடுக்குது. அது எல்லாமே இது ஒரு அட்வென்ச்சர் பைக். அண்டு இதில் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன் எனக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு இந்த பைக் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் கால் மட்டும் கொஞ்சம் எட்டாது, அதில் மட்டும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் ஃபேமிலியாக ரைட் போய் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ரைடாக வீடியோவாக எடுத்து நாங்கள் போடுறோம். இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 13 லிட்டர். 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் தான், ஹை ஸ்பீடெலாம் கிடையாது. இது ஒரு மீடியமான ஸ்பீடில் போகக்கூடிய பைக்கு. காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் ஒரு பெட்ரோல் பங்கில் நாங்கள் பெட்ரோல் போட ஆரம்பித்தோம். 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். டேங்க் ஃபுல்லாச்சு. ஆல்ரெடி நான் ஒரு 500 ரூபாய்க்கு ஊரில் சென்னையில் இருக்க மாதிரி பெட்ரோல் போட்டிருந்தேன். அந்த பெட்ரோல் வச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இப்போ இந்த 1000 ரூபாய் பெட்ரோல் வச்சு தான் நாங்கள் ஃபுல் ரைடை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வேறு எங்கேயும் நாங்கள் பெட்ரோல் போட போகிறதில்ல. அப்புறம் நாங்கள் பெட்ரோல் போட்டு கிளம்பி போயிட்டோம். ஒரு 7:30க்கு சேர்ந்தோம் ஏலகிரிக்கு. ஏலகிரி அந்த மலையோட அழகு எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆனோம். அப்போ தான் நாங்கள் இந்த 14 ஹேர்பின் ரோடை என்ட்ரி ஆகுது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 14 ஹேர்பின் ரோடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த ஏலகிரிக்கு வரோம். ஆனால் ஏலகிரி மலை தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஏறுறோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கியரிங் பார்த்திங்கன்னா 2nd கியரும் 3rd கியரும் 4th கியரும் தான் யூஸ் பண்ணேன் இந்த மலை ஏறுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஏற்றத்தில் ஏறும்போது பார்த்திங்கன்னா 2nd கியர்லேயே க்ரூஸ் பண்ணி ஓரளவுக்கு பவரை கொண்டு வந்துட்டு அடுத்து 3rd கியர் போனதுக்கப்புறம் பிக்கப் கிடச்சிது. அதுக்கப்புறம் அதை வச்சு க்ரூஸ் பண்ணி மேலே போயிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங் ரோடு வரப்போ பார்த்திங்கன்னா 4th கியர்லேயே மெயின்டைன் பண்ணோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏற்ற வரும்போது டவுன் பண்ணி மறுபடியும் 2nd கியர், அப்புறம் 3rd கியர், 4th கியர், இந்த ஃப்ளோலேயே தான் நான் மலையை ஃபுல்லாக ஏற்ற ஆரம்பித்தோம். சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம், இயற்கையை ரசிச்சுக்கிட்டே கொஞ்சம் ஸ்லோவான ஸ்பீடில் தான் போனோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 30 ஸ்பீட் லிமிட்டை தான் நான் மெயின்டைன் பண்ணேன். 4th கியர் போகும்போது மட்டும் 40க்குள்ளே போனோம் நாங்கள். அது 30 இதே ஸ்பீட் லிமிட்டை தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணோம். டேர்னிங் பாயிண்ட் கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது.
இருந்தாலும் அதுவும் ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே மேலே ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருந்தோம். சுற்றி நேச்சுரலாக இந்த இயற்கையான அந்த ஒரு அனுபவம் நல்லா இருந்தது. இங்கே வந்து கரெக்டாக ஒரு வியூ பாயிண்ட் வரும். அந்த வியூ பாயிண்ட்டுக்காண்டி தான் நாங்கள் மெயினாக இந்த இடத்துல அப்படியே போயிட்டே இருந்தோம் ரோட்டில். இறக்கம் வரும்போது மட்டும் நம்ம வந்து இன்ஜின் பிரேக்கிங்கை யூஸ் பண்ணணும். அதாவது இன்ஜின் பிரேக்கிங்னால் கொஞ்சம் சுலபமான விஷயந்தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளோட ஆக்சிலேட்டர் க்ரூஸ் பண்ணாமல் கிளச்சை வந்து ஃபுல்லாக விட்டுடணும். அப்போ வந்து இன்ஜினோட பிடிப்பில் வந்து வண்டி இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம பிகினியராக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏலகிரி ஹில்ஸை ஏறுறப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். இதில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கி நம்ம அடுத்த மலை ஏறுறப்போ அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஏலகிரிக்கு வரப்போ எந்த ஒரு பிளானுமே இல்லை, எங்கே போகிறது அப்படின்லாம் இல்லை. ஒன்று போகணுன்னு மட்டும் முடிவு பண்ணியிருந்தோம், மற்றபடி எந்த ஒரு பிளானும் இல்லாமல் தான் போனோம். அப்படி போனனால எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு நல்ல அனுபவமாக கிடைச்சிது. இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு முடிவும் பண்ணல. ஏலகிரிக்கு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம், அங்கே என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்னும் முடிவு பண்ணலை. அங்கே போய் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். அதுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் வந்து பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். மேலே போக போக என்ன ஆச்சுன்னா குளிர ஆரம்பிச்சிது. அந்த ஒரு ஃபீல் தெரிஞ்சுது எங்களுக்கு. மலையோட உச்சிக்கு போக போக அந்த ஒரு குளிர், அந்த ஒரு வாசனை அது தெரிய ஆரம்பிச்சிது. குரங்குகள்லாம் அங்கே இருந்தது, மற்றபடி இங்கே வந்து பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. குரங்குகள் மட்டும் இந்த அங்கங்கே ரோட்டில் தெரிஞ்சிகிட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸ்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு தரமான வண்டியாக தான் இருக்குது. ஏன்னா மலையில் ஏறுறப்பவும் சரி, நாங்கள் ஃபேமிலியாக தான் போனோம். ஏன்னா இந்த வண்டி எங்களுக்கு நல்ல ஒரு சேஃபான வண்டியாகவும் இருக்குது. நிறையா ரைடு போயிருக்கிறோம் அந்த வண்டி வச்சுக்கிட்டு. ஒரே ஒரு டைம் மட்டும் எங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. மற்றபடி இது வரைக்கும் நாங்கள் லாங்லலாம் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், ஆனால் இது வரைக்கும் எங்கேயும் ஆக்சிடெண்ட் ஆகலை. ஆனால் சென்னைக்குள்ளேயே தான் எங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேம் இருக்கும்.
ஒவ்வொரு பெண்டுக்குமே வந்து தமிழர்களோட நேமை தான் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி பெண்டிங்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்றைக்குமே ஸ்லோ பண்ணி தான் ஏற்றணும். வந்து ஃபாஸ்ட்லேயே நம்ம வந்து ஃபுல் ஆக்சிலேட்டர்லேயே டேர்ன் பண்ணோம்னாக்கி தேவையில்லாத ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். அதனால் பிரேக் பண்ணி கியரை டவுன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக யூஸ் பண்ணி வண்டியை மேலே ஏற்றினாலே போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டி மேலே போகிறப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வண்டியும் சரி, சின்ன சின்ன வண்டியும் சரி, பைக்ஸும் சரி, கார்ஸும் சரி, லாரியும் சரி, பஸ்ஸும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஜின் வந்து கிளச்சை பிடிச்சிக்கிட்டே அப்படியே வந்து கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கும்போது அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா மேலே வரவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க நினச்சா கூட அந்த டைமில் உடனே பிரேக் போட்டு நிப்பாட்ட முடியாது. நிறைய பேர் அப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க வேகமாக கீழே இறங்கும்போது. அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மெயினாக வந்து லாரி டிரைவர்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஒருவேளை அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அப்படி வராங்களா எப்படின்னு தெரில எனக்கு. ஆனால் நிறைய பேர் அப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்ஜின் பிரேக்கிங் மெத்தடை யூஸ் பண்ணி யாருமே அந்தளவுக்கு வண்டி ஓடுற மாதிரி தெரில. ஃபுல் கிளச்சை பிடிச்சிட்டு அப்படியே கிராவிட்டி ஃபோர்ஸில் கீழே இறங்குறாங்க. அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சடனாக ஒரு முன்னாடி யாராட்டும் வந்துட்டாங்கன்னா நம்மளால் பிரேக்கிங் பண்ணி நிப்பாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லணும்னா இன்ஜின் பிரேக்கிங் பண்ணி நம்ம மலையிலேருந்து கீழே இறங்குறது தான் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அதை பண்ணால் தான் நம்மளோட சடனாக ஒரு ஹேண்ட்லிங்க்கு கரெக்டாக கியரை ஒரு பொசிஷனுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம கரெக்டாக ஓட்ட முடியும் வண்டியை. கிளச்சை பிடிச்சிட்டு அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்லேயே நம்ம வந்தோம்னாக்கி சடனாக நம்ம பிரேக் போடுறப்போ நம்மளுக்கும் பிரச்சனையாகும், நம்மளுக்கு முன்னாடி வரவங்களுக்கும் பிரச்சனையாகும். அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக போனோம் அப்படின்னாக்கி இன்ஜின் பிரேக்கிங் மெத்தடில் தான் போகணும். அதுதான் ஒரு சேஃபான ஐடியா. மலையிலேருந்து இறங்குறப்போ ஏறுறப்போவும் சரி, ஒரு செகண்ட் கியர், ஃபஸ்ட்டு கியர், தேர்டு கியர், இந்த ஒரு 3 கியரிங்கை யூஸ் பண்ணாலும் சேஃபான விஷயம். அதுக்கு மேலே நம்ம கியரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா வேகமாக போயிட்டு 4th கியர்லேயே நம்ம இது பண்ணுறோன்னா இன்ஜின் ஆஃப் ஆகிரும். இறக்கத்தில் வந்து நம்மளை கிராவிட்டி கீழே இழுத்துரும். அப்போ அது தேவையில்லாத விளைவுகளை வந்து உண்டாக்கிடும். அதனால் வந்து கொஞ்சம் மலையேறப்போ சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். கியரிங்கை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும், ப்ளஸ் இறங்குறப்போவும் சேஃபாக இறங்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணாலே போதும்.
கடைசியாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். மவுண்டன் வியூ பாயிண்ட்டுக்கு. இதுக்கு தான் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன், எங்கே தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கடைசியாக வந்துட்டோம். இங்கே நின்று மலையிலேருந்து நம்ம இந்த வியூ பாயிண்ட் வந்து கீழே பார்க்குறப்போ நம்மளுக்கு எல்லாமே சின்ன சின்னதாக தெரியும். அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். மலை உச்சிலேருந்து நம்ம இப்போ வந்த ரூட்டை நம்ம பார்க்குறப்போ இந்த ரூட்டில் தான் நம்ம இவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்தோமோ எல்லாமே சின்னதாக தெரியும். அது ஒரு நல்ல ஃபீல். ஏதோ நம்ம உச்சியில் இருக்கிற மாதிரியும் கீழே எல்லாமே சின்ன சின்னதாக தெரிகிற மாதிரியும் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். வியூ நல்லாயிருக்கும். அந்த வியூவை ரசிச்சுட்டு அப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். எப்போ இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு கலைஞன் ஒரு கலைப்படைப்பை உருவாக்குவோம். இயற்கையும் ஒரு கலைஞன் தான். அது வந்து யாராலையுமே அசைக்க முடியாத ஒரு கலைஞன். ஏன்னா அதுதான் அந்த உலகத்தையும் உருவாக்கியிருக்கு, நம்மளையும் உருவாக்கியிருக்கு. அந்த மாதிரி கலைஞன் இயற்கை தான். இயற்கைக்கு முன்னாடி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இயற்கைக்கிட்ட நம்மளால் போராடி வெல்ல முடியாது. மனுஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை மீறி செயல்பட்டு போயிட்டுருக்குறான். ஒரு நாள் இயற்கை அதோட குணத்தை காட்ட போகுது. நம்ம கொஞ்சம் மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஊர்கள்லாம் வந்துடும். கிராமங்கள், ஒரு சிட்டி மேலேயும் அந்த பெரிய பெரிய ரெசார்ட்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஏரியாக்கள்லாம் வந்துடும்.
கீழேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய மலை ஏறி வர மாதிரி இருந்தது. மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம நார்மலான சிட்டி ஊருங்கள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ மேலே வந்து ஒரு ஊரே பெரிய ஒரு நகரத்தையே சிட்டியே பில்டு பண்ண மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன். ஆனால் என்னோட ஒரு பைக் ரைடு அனுபவத்தை வச்சு நான் பார்க்குறப்போ நல்லா இருக்குது. இவ்வளோ உயரத்துக்கு வந்து இங்கெல்லாம் ஒரு பில்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிட்டி மாதிரி. இங்கே வந்து எல்லா வகையான கடைகளும் இருக்குது, தேவையான பொருட்கள் நம்ம வாங்கிக்கலாம். அது இல்லாமல் ப்ராப்பராக ஒரு சிட்டி எப்படி இருக்கும், நம்ம ஊர் சைடெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த உயரத்தில் வந்து இப்படி கட்டியிருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா இடம் நான் பார்த்துருக்கேன். ஊட்டி சைட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிம்லா சைடும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். மேலேயே வந்து நிறையா பில்டிங்ஸ்லாம் கட்டியிருப்பாங்க. காலையில் சாப்பாடை முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்போ தான் அந்த ஹோட்டல் ஓனரே வந்து எங்களுக்கு இங்கே ஒரு பேட்ஸ் பார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கையிலலாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்ம தொட்டு பார்க்கலாம், கையில் வச்சு விளாடலாம், வேறு சாப்பாடு கொடுக்கலாம், பெட்ஸுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒய்ஃபும் முன்னாடி பார்த்துருந்தாங்க யூடியூப் ரீல்ஸ்லாம். ஓகே அங்கே போகணுமே பார்க்கணும்னு சொல்லிட்டு போனோம். ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 300 ரூபா டிக்கெட் சொன்னாங்க. நாங்கள் வந்து அந்த இதுலேயே லோ அந்த இதுதான் எடுத்திருந்தோம் டிக்கெட்டு. இன்னும் நிறையா என்டர்டெயின்மெண்ட்டு நமக்குலாம் வந்து இன்னும் டிக்கெட்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதில் கம்மியான டிக்கெட்ஸை மட்டும் சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் மெயினாக வந்து நாங்கள் பெட்ஸாக போகிறதுக்காண்டி தான் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் ரெண்டுமே பெட்ஸில் தான் பெட்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம், மற்றபடி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இந்த டிக்கெட் எடுத்துட்டோம். அதில் இல்லாமல் அந்த ஹோட்டல்காரங்க வந்து எனக்கு இது கொடுத்துருந்தாங்க டிஸ்கவுண்ட், அந்த ஆஃபர் மாதிரி. அதை காமிச்சனால எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 70 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது, அங்கே போயிட்டு காலையில் சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம்.
எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே ஃபிஷ் டேங்க்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எங்கிட்ட இருக்கிறதோடையும் பெரிய ஷார்க்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது லங் ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து ஜெயின் கௌரா, அப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா டெட்ரா, கொய் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஷீ ஃபிஷ் கூட வச்சுருந்தாங்க. கடலில் இருக்கிற இந்த நீமோ ஃபிஷ்ஷு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, இந்த கடல் வெள்ளரி இதெல்லாம் இருந்தது. சும்மா அந்த ஒரு மியூசியம் பார்க்க போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது உள்ளே போகிறது. இது இந்த பேரட் ஃபிஷ்ஷு, ஆஸ்கரு, எங்களுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வார்ம்ஸ் அட்டாக்லாம் ஆகிருந்தது. ஹேங்கர் வார்ம்ஸ் அந்த அட்டாக் பண்ணி வச்சுருந்தது. உடம்பு ஃபுல்லாக வந்து புண்ணாக இருந்தது. கொஞ்சம் அந்த செதில் பக்கத்துலாம் டேமேஜ் ஆகிருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்னேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம இருக்கக்கூடிய அலிகேட்டர் மாதிரியே வந்து ஒரு அலிகேட்டர் வச்சுருந்தாங்க. இது வந்து எல்லோ கலர் அலிகேட்டர் நினைக்கிறேன். எல்லோ கலர் தான் இருந்தது, நார்மலாக இருந்தது. ஒயிட் ஸ்னேக்கு, இதெல்லாம் மீன்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாலி, கப்பி அந்த மாதிரி. அடுத்து வந்து அதுக்கப்புறம் போன உடனே இந்த ரேபிட்ஸ் இருந்தது ஃபுல்லாகவே, முயலுங்க. எங்கள் வீட்லேயே நாங்கள் முயல் வளர்த்தோம். ஆனால் அது இறந்துச்சுங்க. ஒரு நோய் வந்து அட்டாக் ஆகி எல்லாம் இறந்துடுச்சு. அவங்களுக்கு இற கொடுத்தோம். அது கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். அப்படி அங்கேருந்து முடிச்சுட்டு அடுத்து வந்து அப்படியே போயிட்டுருக்கிறப்போ ஒரு சின்ன பெட் ஷூ மாதிரி இருந்தது. அதில் நம்ம பெட்ஸாக வளர்க்குற எல்லாத்தையுமே அவங்க வச்சுருந்தாங்க. ரக்கூன், அதுக்கப்புறம் குரங்கு, அப்புறம் இந்த பெரிய எலி, இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து ஒரு பெரிய பெருச்சாளி மாதிரி இருந்தது. இந்த இதில் கூட இனிமேல் இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபிக்ஸ் டிஸ்கவரி அதெல்லாம் பார்த்துருக்கேன். இது பேர் தெரியலங்க எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேட்ஸ், எலி பார்த்திங்கன்னா எங்களை பார்த்தோன்னா பயந்து அந்த சக்கத்தரத்தில் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது சுற்றிக்கிட்டு. மெயினாக நாங்கள் வந்து இந்த பேர்ட்ஸை வந்து ஹேண்ட் ஃபீடிங் கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்தது. கிளிங்க வச்சுருப்பாங்க கூண்டில், கையில் வச்சு ஹேண்ட் ஃபீடிங் கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்கி அந்த ஒரு ஷர்ட்டு வச்சுருந்தாங்க. அதுங்க கூட கொஞ்சம் ஜாலியாக போய் விளாண்டுட்டு அப்புறமா அவங்க வெளியே வரப்போ பார்த்திங்கன்னா நெருப்பு கோழி இருந்தது. அதை சும்மா பார்த்துட்ருந்தோம். அது கூண்டுக்குள்ளே தான் இருந்தது. அப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தா டாக்ஸ் இருந்தது, வெரைட்டியான டாக்ஸு. அது கூட கொஞ்சம் நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணோம். அதுவும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தது. அங்கே போய் சுற்றி விளாண்டுட்டு இருந்தது.
என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் போயிட்டு அந்த சுற்றி விளாண்ட இடத்துல போய் பாத்ரூம் போயிடுச்சு. இதுக்கு தான் விளாண்டியடா டே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்டர் டாக் அந்த மூவிஸில் வரக்கூடிய அந்த ஒரு நாய் அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குள்ளமாக ஒரு நாய் இருக்கும், பேர் தெரில எனக்கு. அதில் எப்போவுமே கோபமாக இருக்கிற மாதிரியே வீடியோஸ்லாம் இப்போ வச்சுருந்தாங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை, ஜாலியான இது விளாண்டுது, மாசமாக பக்கத்தில் வந்து தடவி கிடக்கும், கோவமாலாம் இல்லை, நல்ல ஒரு நார்மலான டாக் தான். அதை வந்து நம்ம பயப்படுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். அது வந்து எப்போவுமே எனக்கே எப்படி தான் தோணுச்சு, எப்போவுமே கடிச்சிட்டு தான் இருக்கும் போல அப்படின்னு. ஆனால் அப்போலாம் இல்லை, அது ஒரு சாதாரண நாயாக தான் இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இக்வானா வந்து வச்சுருந்தாங்க கூண்டில். ஆனால் அதெல்லாம் கைக்கு கொடுக்கல. ஆனால் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா நிறைய பேர் கையில் வச்சுருந்தாங்க. ஆனால் இதை கூண்டு தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஹஸ்கி, அப்புறம் வந்து முயல், அப்புறம் இந்த டாக்ஸ், இந்த இதுங்களை மட்டும் தான் வந்து கையில் வச்சுலாம் அந்த மட்டும் மற்றது எல்லாமே கூண்டுக்குள்ளே தான் இருந்தது. அப்படியே பார்த்துக்கிட்டே அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த வாத்து, சின்ன மாடு, சின்ன குதிரை, ஒட்டகம் அதெல்லாம் இருந்தது. அடுத்து நாங்கள் எதிர்பார்த்து அந்த இடத்துக்கு வந்துட்டோம். சின்ன சின்ன கிளிங்களுக்கு, லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன இதுங்களுக்குலாம் நாங்கள் வந்து ஹேண்ட் ஃபீடிங் கொடுத்தோம். கையிலேயே அவங்க கொடுத்துருவாங்க அங்கே இருக்கிறவங்க. அதுக்காக நம்ம அதை காமிச்சு அவங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்ணும் நம்ம கொடுத்துக்கலாம் கொடுக்குறத. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போகிறப்போ கம்மியாக தான் இருந்தது. ஓகே இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சோம் நாங்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து உள்ளே போக தான் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் இந்த பஞ்சவர்ண கிளி தான் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்தது, பயங்கரமான சேஷ்டை. ஒவ்வொன்றா வந்து சாப்பாடு வாங்குறது வந்தது. இதில் கம்மியாக தான் இருந்தது. நாங்களும் இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போல அப்படின்னு தான் நினச்சோம். அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது நிறைய கிளிங்க ரவுடிசம் சேஷ்டையெல்லாம் அதிகமாக பண்ணிச்சு. அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. மெயினாக நாங்கள் வந்ததுக்கு காரணமே இந்த ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா கிளிங்களை கையில் பிடிச்சி அதுங்களுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்ட்டு. நானும் கிளி வளர்த்துருக்கேன், ஒரு வருஷம் வளர்த்தேன். அதுக்கப்புறம் அதுவே பறந்து போயிடுச்சு ஊரில் இருக்கும்போது.
குடு குடு பாப்பா குடு கை கை வை அதே வாட்ச் அதுக்கப்புறம் அங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா எங்கே போகிறதுன்னு பார்த்தோம். சும்மா மேப்பில் ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஃபாரஸ்ட் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு காமிச்சது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது நோ என்ட்ரி போர்டு போட்டிருந்தாங்க. சரி அதுக்குள்ளே போக முடியாது, ஏன்னா நோ என்ட்ரி போர்டு போட்டிருக்கனால அதுக்குள்ளே போக முடியல. அதுக்கப்புறம் அது இறங்கக்கூடிய இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தனி ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா சின்ன ஒரு ஓடை ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த ஓடைக்கு பக்கத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இவ்வளோ நேரம் ஆளுங்க தெரிஞ்சதுக்கெலாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த இடத்துலேயே உட்காந்துருந்தோம். அதுவும் கொஞ்சம் நல்ல இடம், சூப்பராக இருந்தது. அந்த ஒரு கிளைமேட்டு ஏதோ ஜங்கிளில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், தனியாக ஒரு ஜங்கிளில் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரில. நாங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருந்தோம். அந்த ஏலகிரி மேலே இருக்கக்கூடிய அந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிராமங்கள் அங்கெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தோம். அந்த ரெசார்ட் பக்கம்லாம் நல்லா நீட்டாக வச்சுருக்கிற கவர்மெண்ட்டு கிராமத்து பக்கம் மட்டும் எதுக்கு இப்படி வச்சுருக்கிறாங்கன்னு தெரில. ரோடே சரியில்லை, சில இடத்துக்கு போகிறதுக்கு ரோடே இல்லை. அங்கே எங்கே பணம் இருக்குதோ அங்கே தான் வந்து கவர்மெண்ட் நீட்டாக வச்சுருக்கிறாங்களே தவிர மக்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. தான் உண்மையான ரீசன். எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது. அவங்களாம் எப்படி ஏறுவாங்க இறங்குவாங்க, அவங்களுக்கு ஒரு வசதிங்கிறதே இல்லை. மற்ற இடங்கள்லாம் வந்து நீட்டாக ரோடு, நம்ம வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த ரோடெலாம் எப்படி இருந்தது, அங்கெல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஆனால் உள்ளே போக போக கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரோடே இல்லை. அது இந்த ஏலகிரின்னு இல்லை, பொதுவாகவே கிராமங்கள் சைடு தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது. ரோடு சில இடத்துல ரோடே இருக்காது, ஒரு சில இடத்துல குண்டு குழியுமாக ரோடு இருக்கும், ஒரு சில இடத்துல வெறும் கல்லை மட்டும் அடித்து போட்டு வச்சுருப்பாங்க, ரோடே போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு ரோடு இல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெறும் கல்லுகளாக கிடக்கும் ரோட்டில்.
இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் ரோடு. கிராமத்துக்குள்ளே மட்டும் ரோடே போடாமல் அப்படியே வச்சுக்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ளவங்க கட்டிகிட்டு இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லா இடத்தையும் பார்க்குறோம்ல, அங்கே இருக்கிறவங்க தான் இங்கேயும் இருக்குது. கிராமத்து சைடில் அதிகமான கவனம் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு. அப்படியே இஷ்டத்துக்கு சும்மா திரும்பிக்கிட்டே இருந்தோம். ஏலகிரி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே பைக்லேயே. இந்த ரூம் ஸ்டேலாம் எதுவும் பண்ணலை. ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது இல்லை. நாங்கள் அந்த ஒரு சின்ன அந்த ஓடு பக்கத்துலேயே ரெஸ்ட் எடுத்தோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்துச்சி ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தோம் பைக்லேயே. என்ன இடம் ஏதுன்னு எங்களுக்கு கூட தெரில. சும்மா இஷ்டத்துக்கு எங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தோம் பைக்கில். அதுக்கப்புறம் எங்களோட பிளான் என்னென்னா ஒரே நாள் தான் இங்கே வரணும். அதுக்கப்புறம் அந்த காலையில் வரோம், ஈவினிங் கிளம்புறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் வந்தோம். அதுதான் எங்களோட பிளானு. அப்படியே இஷ்டத்துக்கு எங்கே போகிறதுனே தெரில. ஈவினிங் 6 மணி ஆகிட்டு இஷ்டத்துக்கு சுற்றிக்கிட்டு இருந்தோம். இங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரியல. அப்புறமா இஷ்டத்துக்கு சுற்றிக்கிட்டே இருக்கிறப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க இங்கே நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் எங்களோட பிளான் இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்புறதுனால எங்களுக்கு அந்த டைம் இல்லை. ஏன்னா நாங்கள் 1 டேக்கான பட்ஜெட் தான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கொண்டுருவோம்.
அதுக்கப்புறம் அங்கேயும் சுற்றிட்டு அப்புறம் வந்து உள்ளே வந்துட்டோம். மெயின்லேருந்து கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். அந்த கரடுமுரடான ரோடு அந்த சைட்லாம் ஆஃப் ரோடெலாம் பண்ணிக்கிட்டு கிராமத்துக்குள்ளே வந்து சும்மா எங்கெல்லாம் ரோடு போதும் அங்கெல்லாம் போய்கிட்டு வெளியே போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் கழித்து ஒரு வியூ பாயிண்ட் வந்தது. சின்ன ரொம்ப பெரிய வியூ பாயிண்ட்லாம் இல்லை, சும்மா ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருந்தது. அந்த இதில் நின்றுக்கிட்டு கொஞ்ச நேரம் அதுலேயும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஒரு 10 நிமிஷம் இருந்திருக்கும் இந்த இடத்துல. அப்புறம் அங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம். அங்கேருந்து வேகமாக கிளம்பி அதே மாதிரியே வழி போகிற இடத்துக்கு நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். ஸ்டேலாம் நமக்கு பிளானே இல்லை. அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் எதிர்பாராத விதமாக என்ன ஆச்சுன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா பாப்பா இருக்கிற ஒய்ஃப் இருக்கிறப்போ நான்லாம் தனியாக போயிருந்தோம். நான் ஒய்ஃப் பாப்பா இருக்கிறவங்க அங்கே ஒரு கோயில்கிட்ட வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு அப்புறமா வந்து நம்ம நின்றுட்டோம்னா மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அது பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் அரித்து அங்கே இருக்கிற கல்லுகள்லாம் உருட்டி கொண்டு வருதுங்கள. ஏதோ ஒரு சின்ன ஆறு ஓடுன மாதிரி இருந்தது அந்த இடத்துல. சுற்றி பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்தது. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணியே இருக்காது, ஏதோ வெயில் அடிச்சுக்கிட்டு அப்படி தான் இருந்தது. சடனாக மழை பெஞ்சிச்சு. அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டது எங்களுக்கு எப்போ மழை பெய்யுமே தெரியாது, பெஞ்சிச்சுன்னா இப்படி தான் பெய்யும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு இந்த ரோடுலாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துல ரோடு போட்டுருக்காங்க, இல்லைன்னா ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மழை வந்து இப்படி அரிச்சிட்டு போயிருக்காது. நிறையா மண் அரிப்பு அந்த மாதிரி நிறையா வரும். ரோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். இந்த போட்ட ரோடையே மெயின்டைன் பண்ணால் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கிராமத்து சைட்லாம் இப்படி தான் இருக்குது அங்கே மோஸ்ட்லி. இந்த ரோடு போட்டு கொடுத்து அந்த மக்களுக்கு நன்மை செஞ்சால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஏன்னா அவ்வளோ தூரத்துலேயும் சரி அவங்க விவசாயம் பார்க்குறாங்க மேலே. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய தண்ணியை தேக்கி வச்சு அந்த தண்ணியை எப்படி அதான் நம்ம அது எனக்கு அந்த டெக்னிக்கெலாம் தெரில. ஆனால் அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தண்ணியவே நம்ம இந்த கிணறு வெட்டுறாங்க, அந்த மாதிரி கிணறுன்னு இருக்குது. அந்த ஓடையிலேருந்து வரக்கூடிய தண்ணிகளையும் திசை திருப்பி கரெக்டாக வயல்களுக்கு வர மாதிரி அவங்க செட் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அது டெக்னிக்கலாக எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் எங்களுக்கு வழி தெரியல. இதுக்கப்புறம் மெயின் ரோடுக்கு எப்படி போகிறோம்னு சொல்லிட்டு போகிறவங்க கிட்டலாம் இருக்கிறவங்க கிட்ட தான் மெயின் ரோடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு அப்புறமா அப்படியே ரூட்டை தேடிக்கிட்டாங்க. ஏன்னா மழை செஞ்சுட்டே தான் நிறைய தெரில. அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக மழையிலே வந்து ரைட் பண்ண ஆரம்பித்தோம். ரெயின் கோட் இருக்குது, இருந்தாலும் மழை ஹெவியாக இருக்கிறதுனால ஒரு இடத்துல எங்களால் நிற்க முடியாது. ஏன்னா நைட்டு ஆகிடுச்சுனாக்கா அந்த அந்த இறக்கத்தில் வந்து இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் இதுங்கிறதுனால எனக்கு நான் அந்த இருட்டுறதுக்கு முன்னாடியே வந்து நான் கீழே இறங்கி ஆகணும். அப்போ தான் எங்களால் சீக்கிரமாக போக முடியும். அதனால் இருட்டுறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் இந்த இடத்த விட்டு சீக்கிரம் கீழே இறங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த இருக்கிறவங்ககிட்ட வழிபட்டு போனோம். ஏன்னா மழை பெஞ்சனால நெட்ஒர்க் இஷ்யூ வந்தது, மொபைலும் நனைஞ்சிக்கிட்டே இருந்தது. அதனால் மொபைலை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட ரூட் கேட்டு அப்படியே நாங்கள் வந்து போய்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாக மழை தான், மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம் வண்டியில். ஆனால் வண்டியை நான் சும்மா சொல்லக்கூடாது, எனக்கு எல்லா விஷயத்துலேயுமே அந்த வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது. மழை ஏற்றம் இறக்கம் ஒரு வேறு மாதிரியான ஒரு வண்டி. இது வேல்யூ எடிஷன் சும்மா சொல்லியிருக்காங்க.
எங்களோட அலிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட் இருக்கும். ஒரு 1 இயர்லேயே வந்து 3 இன்ச்சிலேருந்து 2 ஃபீட்டுக்குலாம் வந்து 1 இயர்லேயே வந்து அது வந்துச்சு. நாங்களும் அந்தளவுக்குலாம் அதுக்கு சாப்பாடு கொடுக்கல, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர்க்குள்ளே 2 ஃபீட் இருந்துச்சு. இந்த அலிகேட்டரை நம்ம பார்க்குறப்போ அதை விட சின்னதாக தான் இருக்குது. இன்னும் இது புதுசாக அவ்வளோதான், இதுக்கு டேங்க் சைஸே சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. நாங்களே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கு டேங்க் மாறிக்கிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருந்தோம் 3 இன்ச் இருக்கிறப்போ. அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுட்டோம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்தே 1.5 ஃபீட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 ஃபீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதில் உள்ள வேலை ஒன்றும் பண்ண முடியல ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து. அப்புறமா ஒரு சின்ன சின்டாக்ஸ் வாங்கி அதை மேலே கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள விட்டு வச்சுருக்குறோம். அது ஓரளவுக்கு இப்போ ஓகேவாக இருக்குது. அதுவும் இன்னும் தாக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரில. இதை பார்த்தோன்னே எனக்கு அதோட ஞாபகம் வந்து சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தது. அது இல்லாமல் வால் பக்கத்தில் ஒன்று அடிப்பட்டு இருந்தது. ஹேண்டர் வார்ம்ஸ் அட்டாச் ஆகிருந்தது நிறையா இதுக்கு. அதை கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறம்போது பார்த்திங்கன்னா என்னோடய ஆக்ஷன் கேமரா இது வந்து பார்த்திங்கன்னா பிரேவ், இதை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். அக்காஷாப் பிரேவ்ங்கிற ஒரு பிராண்டில் இருந்து வாங்கினேன். பிரேவ் இதோட பிரேவ் 8 லிட்டுங்க இதோட மாடல் நேமு. அது 2 பேட்ரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த 1 டே ஃபுல்லாக அது நல்லா தாக்கு பிடிச்சிது. கடைசியில் மழை பெஞ்ச டைமில் வந்து நான் கீழே இறங்குறதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னா வச்சுருந்தேன். கடைசியில் என்னாச்சுன்னா கொஞ்சம் தூரம் போனவும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருந்தது மழையில். அதுக்கப்புறம் பேட்ரி லோ ஆகி ஃபுல்லாகவே வந்து டை ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சமாக பேட்ரி பவர் கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அதோட என்னோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு.